அது பெரிய விஷயம் இல்ல. நான் பேசி மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நீ என்ன எவ்வளவு லவ் பண்றன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு புரியவில்லை பெண்ணுக்கு. பெருசா ஒன்னும் பண்ண வேண்டாம். ஒரு வாரம் தொடர்ந்து நீ ஜீன்ஸ் டிஷர்ட் போடணும். அத நான் பார்க்கணும். அப்பதான் நீ என்ன நிஜமா லவ் பண்றன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் எங்க வீட்ல பேசிடுவேன். ஒரு வாரம் தொடர்ந்தா? ப்ளீஸ் அருண், எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் துப்பட்டா இல்லாம வெளியே வந்ததே இல்ல. டிஷர்ட் எனக்கு ரொம்ப. அவள் குரலில் தயக்கம் நிரம்பி இருந்தது. இதுக்கும் நான் உங்களை லவ் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ட்ரை பண்ணி அப்புறம் பழகிக்கலாம். எனக்காக மாத்திக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ இத பண்ணாதான் நான் வீட்ல பேசுவேன். எத்தனை நாள் ஆனாலும் சரி, சொல்லிவிட்டான் அருண். அருண், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வீட்லயே இருக்கும் போதெல்லாம் போட்டுக்கிறேனே, ப்ளீஸ். நோ, இதெல்லாம் சரி வராது. எனக்கு இப்போ டைம் ஆச்சு, நாளைக்கு ட்ரைனிங் போகணும் என்றவன் அந்த ஹோட்டலின் பெயரை சொல்லிவிட்டு சொன்னான். இங்கதான் எனக்கு ட்ரைனிங். சி, நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு நீ என்ன இதே ஹோட்டல்ல ஜீன்ஸ் டிஷர்ட்ல மீட் பண்ற, சரியா என்றபடி தோசையை முடித்தவன் ஏதோ சொல்ல ஆரம்பித்தவளை பேசவே விடாமல் பாய் டார்லிங் என கன்னத்தில் தட்டிவிட்டு நகர்ந்தான். தட்டில் இருந்த சப்பாத்தியை முடிக்க கூட தோன்றாமல் அமர்ந்திருந்தாள் அபர்ணா. வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தான் பரத். சுற்றிலும் தோட்டத்துடன் கூடிய இப்படி ஒரு வீட்டில்தான் வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கக்கூடிய அழகான வீடு அது. நேரம் இரவு 9:30 தாண்டி இருந்தது. உடை மாற்றிக்கொண்டு சோஃபாவில் படுத்தான் அவன். வீட்டின் பின்னால் இருக்கும் அவுட் ஹவுஸில் இருக்கும் 2 வேலைக்காரர்களை தவிர வேறு யாரும் கிடையாது அந்த வீட்டில். இரவு உணவு கூட சமைக்க வேண்டாம் என சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டு இருந்தான் பரத். ஓடிக்கொண்டிருக்கும் மின் சாதனங்களை நிறுத்துவதற்கென ஒரு சுவிட்ச் இருப்பதை போல் சுழன்று கொண்டே இருக்கும் மனதை தற்காலிகமாக நிறுத்த ஒரு சுவிட்ச் இருந்தால் எத்தனை நன்றாக இருக்கும் என தோன்றியது அவனுக்கு. தூக்கம் கோடு என் இறைவா. சில நிமிடங்கள் கடந்திருக்க வாசலில் வந்து நின்றது அந்த கார். அதில் இருந்தனர் விஸ்வாவும் அவன் அப்பாவும். எப்போதோ தெரிந்து வைத்திருந்த பரத் வீட்டின் முகவரி இப்பொழுது இங்கு வர உதவியது. யார் வீடு விஸ்வா இது? சொல்றேன், இறங்குங்க. பசிக்குதுடா ரொம்ப. மத்தியானம் சாப்பிட்டது. ஹோட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்க. நீங்க இறங்குங்கப்பா முதல்ல. இறங்கி கேட்டின் அருகே வந்தவரின் பார்வை அங்கே சுவற்றின் பதிக்கப்பட்டிருந்த பெயர் பலகையின் மீது விழ புரிந்து விட்டிருந்தது. அது யார் வீடென. ஒரு நிமிடம் திகைத்து நின்று விட்டவர் திரும்பிய நொடியில் விஸ்வாவின் கார் சற்றே தொலைவில் திரும்பி வேகமாக நகர துவங்கியிருந்தது. இவரிடம் சொல்லாமலேயே கிளம்பி விட்டிருந்தான் அவன். அவர்கள் இருவருக்கும் நடுவில் நான் எதற்கு என நினைத்து விட்டானோ அவன். மழை லேசாக தூறிக்கொண்டிருக்க உள்ளே செல்வதா வேண்டாமா என்ற சில நொடி அல்லாட்டத்திற்கு பிறகு கேட்டை திறந்து கொண்டு உள்நோக்கி நடந்தார் அவர். திரும்பி சென்று விட ஏனோ மனம் கேட்கவில்லையே. கால்கள் வேகமாக நடக்க மறுத்தன. யோசித்து யோசித்து நடந்து சென்று அழைப்பு மணியை அழுத்தினார் அவர். சோஃபாவில் கண்மூடி கிடந்தான் பரத். அழைப்பு மணி கேட்டு கண் திறந்தான் அவன். எழ தோன்றவே இல்லை அவனுக்கு. மனதிலும் உடலிலும் அப்படி ஒரு சோர்வு. இந்த நேரத்தில் யாராக இருந்தாலும் திறக்கப் போவதில்லை. மறுபடி கண் மூடிக்கொள்ள மறுபடி அழைப்பு மணி என்றபடி எழுந்து சென்று கதவை திறந்தான் பரத். அடுத்த நொடி மனமெங்கும் குளிர் பனிமலை. ஐயோ சார், நீங்களா? நான் யாருன்னு சாரி, வாங்க
ஆனந்த பரபரப்பில் வார்த்தைகள் கோர்வையாக வரவே இல்லை அவனுக்கு. அவன் உச்சரித்த அந்த அ உக்கும் ஷா உக்கும் இடையில் இருந்த வழியும் அந்த இடைவெளிதான் அவனது ஆரம்ப கால வாழ்க்கையின் கதை என்பதையும் உணராதவர் இல்லை அவர். எல்லாவற்றையும் மறந்தவனாக என்னை பார்த்ததும் இப்படி மகிழ்ந்து போகிறானே இவன். நான் உள்ள வரலாமாப்பா? கொஞ்சம் குற்ற உணர்ச்சி கலந்த குரலில் கேட்டார் அப்பா. அட வாங்க சார், இது உங்க வீடு. இங்க வர நீங்க யாரை கேட்கணும்? வாங்க ப்ளீஸ், குளிர் புன்னகையுடன் சொன்னான் பரத். மெல்ல உள்ளே நுழைந்தார் அவர். தனியாவா வந்தீங்க? விஸ்வா வரலையா? ஒரு முறை வாசல் பக்கம் பார்வையை செலுத்தியபடியே கேட்டான் பரத். வந்தான்ப்பா, ஆனா என்னை விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டான். ஏன்னு தெரியல. அப்படியா என்றான் பரத். அவன் இதழ்களில் சின்ன புன்னகை. சரி விடுங்க, அவன் அப்படிதான். நீங்க உட்காருங்க. அவர் அருகில் சென்று அமர்ந்தான் பரத். சந்தோஷமும் படபடப்பும் நெகிழ்வும் கலந்த ஒரு உணர்வில் திளைத்திருந்தான் அவன். சில நொடிகள் அவர் முகம் பார்த்தவன் என்ன தோன்றியதோ சட்டென அவர் கைப்பற்றி கொண்டான். அவர் அவனை வியப்புடன் பார்க்க, வாட்ச் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு, அதான் பார்த்தேன். எங்க வாங்கினீங்க? அதை ஆராயும் பாவம் அவன் முகத்தில். இது ரொம்ப பழைய வாட்ச்பா என்றார் நிதானமாக. அவன் தவிப்பு புரியாமல் இல்லை அவருக்கு. அப்படியா என்றானே தவிர கையை மட்டும் விடுவிக்கவில்லை. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? அவனுக்கே புரியவில்லை. அவர்கள் மீது இருந்த கோபமெல்லாம் எங்கே போனதென அவனுக்கே தெரியவில்லை. சில நொடிகள் அங்கே மௌனத்தின் அரசாட்சி. பின்னர் மெல்ல கேட்டார் அப்பா. பரத், ரொம்ப பசிக்குதுப்பா, சாப்பிட ஏதாவது கொடுக்குறியா? பதறி எழுந்தான் பரத். நீங்க இன்னும் சாப்பிடலையா? சாரி சார், நான் கூட கேட்கல பாருங்க. இதோ இதோ 5 நிமிஷம் ஓடினான் சமையலறையை நோக்கி. 2 நிமிடங்கள் கழித்து சமையலறைக்குள் நுழைந்தார் அப்பா. உனக்கு இதெல்லாம் தெரியுமா பரத்? ஹஹா சிரித்தான் அவன். எனக்கு ஒழுங்கா செய்ய தெரிஞ்சது சமையல் ஒண்ணுதான். நீங்க இப்படி உட்காருங்க. ஒரு நாற்காலியை எடுத்து வந்து சமையல் அறையில் போட்டான் பரத். அடுத்த சில நிமிடங்களில் சுட சுட தோசையும் சட்னியும் தயாராக புன்னகையுடன் அவரிடம் நீட்டினான் அதை. சாப்பிடுங்க சார். அதை கையில் வாங்கி கொண்டவரின் உயிர் வரை சுட்டது குற்ற உணர்ச்சி. எத்தனையோ நாட்கள் அவன் வீட்டுக்கு பணம் கேட்டு வரும் பொழுதுகளில் இப்படியெல்லாம் என்றாவது அவனை சாப்பிட வைத்திருக்கிறாரா என்ன? என்ன யோசனை? சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்றான் பரத். அவரை கட்டாயப்படுத்தி நிறையவே சாப்பிட வைத்தான் அவன். வயிறும் மனமும் நிறைந்து போயிருந்தது அவருக்கு. நீங்க நிம்மதியா படுத்து தூங்குங்க, நான் பக்கத்து ரூம்ல இருக்கேன் என்றபடியே படுக்கையின் அறையின் ஏசியை அவன் இயக்க அமர்ந்திருந்தவர் பரத் என்றார் மெதுவாக. எனக்கு இப்போ கண்டிப்பா தூக்கம் வராது. ஒரு போட் செஸ் ஆடுவோமா? விளையாடினார்கள் இருவரும். ஏதேதோ கதைகள் பேசி சிரித்து மகிழ்ந்து. இப்படியே நேரம் கடக்க எப்போது பரத்தை தனது மடியில் சாய்த்து கொண்டார் அவர் என அவனே அறியவில்லை. அவர் கரம் அவன் கேசம் வருடி கொண்டிருக்க அப்படியே உறங்கி போனான் அவன். உறக்கத்தின் நடுவே அவனது உதடுகள் உச்சரித்தன, அப்பா. காலை 7 மணிக்கு அழைப்பு மணி ஒலிக்க திடுக்கிட்டு எழுந்தான் பரத். கட்டிலில் சற்றே சாய்ந்த நிலையில் அமர்ந்தபடியே உறங்கி கொண்டிருந்தார் அப்பா. இத்தனை நேரம் அவர் மடியிலேயவா உறங்கி இருக்கிறேன் நான்? நம்பவே முடியாமல் அவரை பார்த்தான் பரத். அதற்குள் மறுபடியும் அழைப்பு மணி. இவன் சென்று கதவை திறக்க வாசலில் நின்றிருந்தான் விஸ்வா. குட் மார்னிங் பிரதர். கண் சிமிட்டினான் விஸ்வா. நல்ல தூக்கம் போல இருக்கே என்றபடியே உள்ளே வந்தான் அவன். எரும மாடு. டே அட பாவி, நான் உன்னை விட 3 வயசு பெரியவன்டா. இது பரத். சோ வாட்? பெரிய எரும மாடு. அது சரி, எப்படி? நீ சொன்னியே எத்தனை கோடி இன்பம் வைத்தாயின்னு, அந்த லிஸ்ட்ல அப்பா மடியில படுத்து தூங்குறதும் வருமா? கண் சிமிட்டினான் மருத்துவன்.
வியப்பின் எல்லைக்கு சென்றிருந்தான் பரத். இது எப்படி இவனுக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும் பிரதர். நிம்மதியா தூங்குனியா? மனம் மறுடும் குரலில் கேட்டான் விஸ்வா. புன்னகையுடன் தலையசைத்தான் பரத். தேங்க்ஸ் விஸ்வா என்றான் அவன். அன்று மாலை 7 மணி. அந்த நட்சத்திர ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட் பகுதியில் ஜீன்ஸ் டி ஷர்ட் அணிந்தவளாக அமர்ந்திருந்தாள் அபர்ணா. அது பரத்துக்கு சொந்தமான ஹோட்டல் என்பதை அறிந்திருக்கவில்லை அவள். இன்று காலை மருத்துவமனைக்கு அருகில் இருக்கும் ஏதோ ஒரு கடையில் சென்று வாங்கிய உடைகள் இவை. உடலோடு ஒட்டி இறுக்கி பிடித்து. கண்டிப்பாக இவை பிடிக்கவில்லை அவளுக்கு. உடலெங்கும் ஒருவித கூச்சம் பரவி கிடக்க உடலை குறுக்கி கொண்டு தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் அவள். கைகள் அரைகுறை துப்பட்டாகவாக்கி இருந்தன. அருண் சொன்னதற்காக தனியாக இங்கே வந்தாகிவிட்டது. புது ஊர் என்ற போதிலும் எப்படியோ சமாளித்து இங்கே வந்து சேர்ந்திருந்தாள் அவள். வரவில்லை என்றால் கண்டிப்பாக கோபப்படுவானே. அவன்தான் தான் நினைச்சதுதான் எப்பவும் நடக்கணும்னு நினைக்கிற டைப். அன்று ரயிலில் பிரியா சொன்னது இவள் நினைவில் ஆடியது. அந்த நட்சத்திர ஹோட்டலிலும் அந்த கலாச்சாரத்திலும் ஜீன்ஸும் டிஷர்ட்டும் பெரிய விஷயமே இல்லை என்ற போதிலும் எல்லா பார்வையும் இவளையே மெய்ப்பது போல் ஒரு உணர்வு அவளை வாட்டியது. வந்தவுடன் ஒரு முறை அருணை அழைத்தாகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரமாகும், வெயிட் பண்ணு என்றான் அவன். நிமிடங்கள் கரைந்து கொண்டிருக்க அவன் வந்த பாடில்லை. மறுபடியும் அழைத்து, யார் வாங்கி கொள்வதாம்? முட்களையே நாற்காலியாக்கி வைத்திருக்கிறாள் என்பதை போன்றதொரு பாவத்துடன் அமர்ந்திருந்தாள் அவள். அவள் அமர்ந்திருந்த கோலமே அங்கிருந்த ஆண்கள் சிலரை இவள் பக்கம் திரும்பி பார்க்க செய்தது. சற்று தூரத்திலிருந்து அவர்கள் இவளை பற்றி கிண்டலாக பேச ஆரம்பிக்க நான் வறண்டு போனது. சுவாசமே இயலவில்லை அவளுக்கு. இல்ல, இனிமேலும் இங்கிருப்பது சரியில்லை எனும் எண்ணத்துடன் அவள் இல சட்டென அவர்கள் இவள் அருகில் வந்து நிற்க மொத்தமாக வியர்த்திருந்தாள் அவள். சரியாக அந்த நொடியில் அங்கே வந்து நின்றான் பரத். என்ன அபர்ணா, ஏதாவது பிரச்சனையா என்றபடியே. தூரத்தில் இருந்தே இதை கவனித்திருப்பான் போலும். அவன் வந்து நின்ற மறுநொடி அவர்கள் சட்டென விலகி நகர, என்னம்மா இப்படி வேர்த்திருக்கு உனக்கு? என்ன பண்ணுனாங்க அவனுங்க? இரு வர என அவன் அவர்களை நோக்கி நகர, ப்ளீஸ் அதெல்லாம் வேண்டாம், என்ன அஸ்வினி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ் பரத் என்றால் கரைந்த குரல். ஏன் இப்படி பயப்படுற? இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 2 அறை அறைய வேண்டியது தானே அவங்கள என்றான் அவன். ப்ளீஸ், எனக்கு இங்கிருந்து போகணும். அவள் குரல் உடைய காத்திருந்தது. சரிப்பா, சரி, ஒண்ணுமில்ல, கூல், வா போகலாம் நடந்தான் அவன். அவனுடன் நடந்து காருக்குள் வந்து அமர்ந்த உடனே வேர்வை முத்துக்களை தொடுத்தபடியே நிம்மதியாக சுவாசித்தாள் அவள். என்னாச்சுமா, ஏதாவது குடிக்கிறியா? இரு என கைபேசியை எடுத்தவன் பழச்சாறு கொண்டு வர சொல்லிவிட்டு அவள் பக்கம் திரும்பினான். நீ எதுக்குமா இங்க வந்த என்றான் அவன். இல்ல, அருண் தான் வர சொன்னார். அதுவும் ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாதான் கல்யாணம்னு. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு பரத். கண்களில் கொஞ்சம் நீர் சேர சொல்லியே விட்டு இருந்தாள் அவள். பொதுவாக அவனிடத்தில் அவள் அருணை விட்டு கொடுப்பதில்லைதான். ஆனால் மனதில் இருந்த அழுத்தத்தில் அவளே அறியாமல் அந்த வார்த்தைகள் பட்டென உடைந்து வெளிவந்திருந்தன. அதற்குள் பழச்சாறு வந்திருக்க அதை அவள் அருந்த ஆரம்பித்திருக்க எதுவுமே பேசாமல் இமைக்காமல் அவளையே பார்த்திருந்தான் பரத். ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாதான் கல்யாணம்னு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு பரத். திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளே சுழல. எப்படிப்பட்டவன் இந்த அருண்? கேள்வி கேட்க ஆரம்பித்தது அவன் மனம். அவள் குடித்து முடித்த மறுநொடி கண்ணாடிகள் மேலேற சரால் என கிளம்பியது அவன் கார். அவனுக்குள்ளே சின்னதாக ஒரு புயல் சின்னம் உருவாகி இருந்தது. கார் நகர்ந்து கொண்டிருக்க அலையடித்துக் கொண்டு இருந்தது அபர்ணாவின் மனம். அவன் தான் சொன்னான் என்றால், அவன் எண்ணங்களை என் மீது திணிக்க பார்க்கிறான் என்றால், எனக்கு எங்க போனதாம் அறிவு? நான் இத
உடைகளை அணிந்து கொண்டு இங்கே வந்திருக்க கூடாது. என் மனதை அவனுக்கு புரிய வைத்திருக்க வேண்டும். அவள் மனம் அவளையே குறை சொல்லி குட்டியது. சில நிமிடங்கள் கழித்து எண்ண அலைகளில் இருந்து விடுபட்டு மெல்ல பரத்தின் பக்கம் திரும்பினாள் அபர்ணா. ஏதோ யோசனையில் மூழ்கி போனவனாக காரை செலுத்தி கொண்டிருந்தவனை கலைத்தது அவள் குரல். தேங்க்ஸ் பரத். எதுக்குமா என்றான் யோசனைகளில் இருந்து சட்டென வெளிவந்து. உன்னை கார்ல கொண்டு விடுறதுக்கா? நீ வேற. என் கார்ல நீ ஏறினதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இதழ்களில் மென்னகை ஓட சொன்னவனிடம் சில நொடி மௌனம். பின்னர் தொடர்ந்தான். உனக்கு தெரியுமான்னு தெரியல அபர்ணா, சில வருஷம் முன்னாடி உனக்கு அடிபட்டது. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்போ என் கையில காசு கிடையாது. சரியா சொல்லணும்னா பிச்சைக்காரன். ஆனா இன்னைக்கு அதே அபர்ணாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் என் சொந்த கார்லயே கூட்டிட்டு போற அளவுக்கு வளர்ந்திருக்கேன். இன்னைக்கு தான் நான் ஜெயிச்சிட்டேன்னு எனக்கு தோணுது. இதையெல்லாம் உன்னாலதான், உனக்காக தான் அபர்ணா. அவன் குரல் நிறைய சந்தோஷம். இமை தட்ட மறந்து பார்த்திருந்தால் அவனை பிரமிப்பாக தான் இருந்தது அவளுக்கு. இமையால வளர்ச்சி ஆயிற்றேது. அவன் முன்பு ஒரு நாள் சொன்னது போல் ஜெயித்து விட்டு வந்து நிற்கிறானே என் முன்னே. எல்லாவற்றுக்கும் காரணம் அவன் என் மீது கொண்ட காதலாம். காதல் இப்படியெல்லாம் ஜெயிக்க வைக்குமா? என்ன அபர்ணா அப்படி பாக்குற? அவள் முகம் பார்த்து புன்னகைத்தான் அவன். இன்னமும் அதே ஜீன்ஸ் டிஷர்ட்லயே தானே இருக்கிறாள் அவள். ஆனால் சற்று முன் ஹோட்டலில் அமர்ந்திருந்த போது இருந்த அசௌகரியத்தை அவன் அருகிலேயே அமர்ந்திருந்தும் உணரவில்லை அவள். முகத்தை மட்டுமே பார்த்து பேசும் அவனது பார்வையில் இருந்த கண்ணியத்தை நன்றாகவே உணர்ந்திருந்தது பெண்மனம். இதெல்லாம் போதாது, இன்னும் நிறைய நிறைய ஜெயிக்கணும் நீங்க. குளிர் புன்னகையுடன் நிறைந்து போன மனதுடன் சொல்லியே விட்டாள் அவள். அப்படியா? அழகாய் சிரித்தபடியே அவள் முகம் பார்த்தான் அவன். ஒரு பெருமூச்சுடன் அவள் கண்களை அவன் பார்வை தொலைவ அவன் சொல்லாமல் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் அவளை தைக்க தவறவில்லை. அதெல்லாம் நீ என் அருகில் இருந்தால்தான் நடக்கும் என்கிறானோ? சட்டென ஒரு முகமாற்றம் அவளிடம். அருண் மீது அடிமனதில் கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும், பரத்தின் காதலில் ஆழம் புரிந்தே இருந்தாலும், நிச்சயமாய் இவனை ஏற்றுக்கொள்ளும் எண்ணமெல்லாம் இல்லை அவளிடம். அவளுக்கு வாழ்க்கை என்றால் அது அருணுடன் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. எந்த நிலையிலும் அருண் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். சட்டென திரும்பிக் கொண்டாள் பெண். அவன் பேசாமல் காரை செலுத்தி கொண்டிருக்க சில வினாடிகள் அப்படியே நகர அவனை பார்த்து கேட்டாள் அவள். ஏன் உலகத்துல நான் மட்டும்தான் பொண்ணா? இல்ல நான் என்ன பெரிய கிளியோபாட்ராவா? நான் எல்லாம் ரொம்ப ஆவரேஜ். நீங்க நினைச்சா உங்களுக்கு தேவதை மாதிரி பொண்ணுங்க கிடைப்பாங்க. அதுல ஒரு பொண்ண அவள் முடிக்கவில்லை. அபர்ணா பிளீஸ். கொஞ்சம் உயர்ந்தே ஒலித்தது அவன் குரல். அவன் கண்களின் தீவிரம். என் தேவதை நீதான், புரியுதா? இனிமே இப்படியெல்லாம் பேசாத, எனக்கு பிடிக்காது என்றான் சற்றே அழுத்தமாக. நீங்க ஏன் மறுபடி? எனக்கு அருணை தான் பிடிச்சிருக்கு, நான் தெளிவா சொல்லிட்டேனே. அதுக்கப்புறமும் நீங்க? அருண் என் மேல உயிரையே வச்சிருக்கார். எனக்கு ஒண்ணுன்னா அவர் துடிச்சு போயிடுவார் தெரியுமா? சற்று முன் அருணை அவனிடம் விட்டு கொடுத்து விட்டோமோ என்ற ஒரு தவிப்பு மேலிட, பரத்தை எப்படியாவது தள்ளி நிறுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவள் படபடவென பேசி முடிப்பதற்குள் ஒலித்தது அவள் கைபேசி. அருண் தான் என்றபடியே அழைப்பை ஏற்றாள் அவள். ஹே, எங்க இருக்க நீ? இல்ல, நான் கிளம்பிட்டேன் அருண். எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது அங்கே, அதனால நான் கிளம்பிட்டேன். பரத்தை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே சொன்னாள் அவள். அருணுக்கு தன் மீது நிறைவே காதல் என்பதை பரத்திடம் நிரூபித்துவிடும் அவசரம் அபர்ணாவுக்கு. அருணிடமிருந்து அழைப்பு வந்தவுடன் பரத்தை ஜெயித்து விட்ட பாவம் அவள் முகத்தில். ஆனால் நான் வரத்துக்குள்ள என்ன அவசரம் உனக்கு? 5 ஸ்டார் ஹோட்டல் அன்கம்ஃபர்டபுள், ஜீன்ஸ் டிஷர்ட் அன்கம்ஃபர்டபுள். உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண? எரிச்சலை காட்டியது மறுமுனை. இல்லப்பா, அது அங்க எதுவா இருந்தாலும் எனக்காக 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா உன்னால? சரி, இப்ப எங்க இருக்க? அங்க நடக்கும் உரையாடல் முழுவதுமாக புரியாவிட்டாலும்
அதன் தோணி புரியாமல் இல்லை பரத்துக்கு. அவன் அங்கே உருமுவதும் இவள் முகம் இங்கே வாடுவதும் சுறுசுறுவென பொங்க ஆரம்பித்தது அவனுக்குள்ளே. அவனது மனத்தில் வேகத்துக்கு ஏற்ற பறந்து கொண்டு இருந்தது கார். அங்க எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? அவள் கொஞ்சம் தலைந்த குரலில் கேட்க, எதையும் கவனிக்கும் மனநிலையில் இல்லை அருண். அவன் மனதிற்குள் இந்த காலத்து நாகரிக மங்கையரின் வரிசையில் அவள் இல்லை என்பதை உறுத்தி கொண்டு இருந்தது. எந்த கதையும் கேட்க நான் இப்ப ரெடியா இல்ல. நீ இப்ப எங்க இருக்க? உன்னால இங்க மறுபடியும் வர முடியுமா முடியாதா? அவன் கேட்க, என்ன சொல்வதென்றே தவிப்பு மேலிட ஒரு முறை பரத்தை பார்த்து கொண்டாள் அபர்ணா. அவன் பார்வை சாலை மீதே இருக்க சில நொடிகள் பேசாமலேயே இருந்தாள் அவள். ஹலோ, கேட்டது காதல விழுந்ததா இல்லையா? இப்போ மறுபடியும் அங்கேயா? இல்ல அருண், கஷ்டம், என்னால முடியாது. தெளிவாக வந்தன வார்த்தைகள். முடியாது இல்லையா? சரி, ஓகே. இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் சென்னை வந்து பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பட்டன துண்டித்தான் அழைப்பை. இதை எதிர்பார்த்திருக்கவில்லை அபர்ணா. அவள் மறுபடியும் அழைக்க மறுபடியும் கட். அவள் முகத்தில் தோல்வியும் பாவம். கைபேசி அவள் விரல்களுக்கு நடுவில் சுழன்று கொண்டிருக்க பரத்தின் பக்கம் திரும்பவே இல்லை அவள். அவனுடைய சாதாரண பார்வை கூட அவளை மோசமாக குத்தி காட்டுவதை போலவே தோன்றும் அவளுக்கு. அது அவனுக்கும் புரியாமல் இல்லை. தன்னிடமே ஆனாலும் அவள் தோற்று போவதை அவன் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாலையை பார்த்தபடியே காரை செலுத்தி கொண்டிருந்தான் பரத். மனதின் கொதிநிலை மட்டும் ஏறிக்கொண்டே இருந்தது. சில நிமிடங்கள் இடைவெளி விட்டு அவள் மறுபடியும் அழைக்க அழைப்பு ஏற்கப்படவில்லை. தன் மீது இத்தனை அன்பு வைத்திருக்கும் பெண்ணை இப்படி பந்தாடப்படுபவன் எப்படிப்பட்ட மனிதன்? பற்றி எரிந்தது அவனுக்குள்ளே. தனக்கு தானே போட்டு வைத்திருக்கும் விலகுகளை உடைத்து கொண்டு எல்லாவற்றையும் மறந்து அவளை சிறையெடுத்து விட துடித்தது மனம். நான் அப்படி செய்தால் அவளுக்கு வலிக்குமே. கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டான் பரத். சில நிமிடங்களில் மருத்துவமனையை கார் அடைந்திருக்க இருவரும் இறங்க எதிர்பட்டான் விஸ்வா. ஏ அப்போ, இது என்ன ஜீன்ஸ் டிஷர்ட் எல்லாம்? ஆச்சரியம் வலியும் குரலில் கேட்டான் விஸ்வா. பதில் பேசாமல் உள்நோக்கி நடந்தாள் அபர்ணா. என்னடா, ஏதாவது பிரச்சனையா? நீங்க 2 பேரும் எப்படி ஒன்னா? எந்த பிரச்சனையும் இல்ல. அஸ்வினி எப்படி இருக்கா? பார்க்கலாமா அவளை? இயல்பாக அவன் பேச்சை மாற்றுவதை உணராமல் இல்லை விஸ்வா. சரி வா பார்க்கலாம். நானே உன்னை கூப்பிடலாம்னு இருந்தேன். எங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து எனக்கு போன் மேல போன். நான் போயே ஆகணும் என்றபடியே அஸ்வினி இருக்கும் அறைக்கு பரத்தை அழைத்து சென்றான் விஸ்வா. அதற்குள் சுடிதாருக்கு மாறி சற்றே நிம்மதியுடன் வந்து அமர்ந்தாள் அபர்ணா. என்ன நடந்து கொண்டே இருக்கிறது அக்காவுக்குள்ளே? அவளை படித்துக் கொண்டே இருந்தாள் அஸ்வினி. அங்கே அவர்களுடன் அபர்ணாவும் அப்பாவும் அமர்ந்திருந்தார். பரத் அஸ்வினியை நலம் விசாரித்து முடிக்க, நானும் அப்பாவும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோண்டா. அஸ்வினி டிஸ்சார்ஜ் ஆக 2 நாள் ஆகும். நீ கொஞ்சம் இவங்களை பார்த்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஊருக்கு அனுப்பி வைக்கிறியா? விஸ்வா கேட்க புன்னகைத்தான் பரத். இதை விட எனக்கு வேற என்ன வேலை? கண்டிப்பா பாத்துக்கிறேன், நீ கிளம்புடா மாமா என்றான் விஸ்வா அபர்ணாவின் அப்பாவை பார்த்து. இவன் என்னோட ஃப்ரெண்ட் பரத். இவன் உங்களை பார்த்துப்பான். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் வேற இருக்கு. போயிட்டு வந்துடுறேன் என்றான் விஸ்வா. சொல்லவில்லை விஸ்வா. பரத் யார் என்ன சொல்லவில்லை. ஓ, உன் ஃப்ரெண்டா? வெரி குட். பரத்தை பார்த்து நட்பாக கை குலுக்கினார் அப்பா. இரவு எல்லோரும் உறங்கி விட்டு இருக்க அபர்ணாவுக்கு மட்டும் உறக்கம் கிட்டவே இல்லை. இன்னமும் அவளிடம் பேசி இருக்கவில்லை அருண். அருண் அவனுடன் பழக ஆரம்பித்து 1.5 வருடங்கள் இருக்கும். அப்படி ஒன்றும் கண்டவுடன் காதல் எல்லாம் இல்லையே இது. இருவரும் பேசி பழகிய பிறகு மலர்ந்தது தானே இது. அப்பொழுது புரியவில்லையா அவனுக்கு என்னை பற்றி, என் பழக்க வழக்கங்களை பற்றி? அவளது மனதின் ஒரு பகுதி அவனது அழைப்பையே எதிர்பார்த்து இருந்தாலும் இன்னொரு பகுதி கொஞ்சம் விழித்து பார்த்து கேள்வி கேட்டது. முதலில் ஒரே அலுவலகத்தில் பணிபுரியும் சாதாரண நண்பர்களாக இருவரும் பழகி வந்தாலும்
அவனது அம்மாவுக்கு உடல்நலம் இல்லாமல் போன போதுதான் அவனுடன் அதிகமாக பழகும் சந்தர்ப்பம் வந்தது அவளுக்கு. திடீரென்று அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட, அந்த சூழ்நிலையில் வீட்டில் பெண் துணை என யாரும் இல்லாமல் போக, அவர்களது உறவினர்கள் வரும் வரை முதல் 2-3 நாட்கள் அவனது அம்மாவுக்கு இவளே துணை இருந்தாள். அவரது வலியையும் வேதனையும் குறைக்க இவளால் முடிந்ததை செய்து அவருடனே இரவும் பகலும் இருந்து, யூ ஆர் சோ ஸ்வீட் அபர்ணா என்றான் அருண். நீ பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே என்னோடவே வந்துடேன் எங்க வீட்டுக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் சொல்லியும் விட்டான் அவன். உடனே ஒப்புக்கொண்டு விடவில்லை இவள். ஏனோ மறுக்கவும் தோன்றவில்லை. என் கல்யாணத்தை பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்றாள் அபர்ணா. சீக்கிரம் நல்ல முடிவா சொல்லு என்றான் அவன். அதற்கு பிறகு அவனை அதிகமாக கவனிக்க துவங்கினாள் அவள். அவனுக்கு எல்லாமே அவனது அம்மா. அலுவலகத்தில் இருக்கும் போது 3 முறையாவது அழைப்பான் அம்மாவை. அவன் அம்மாவை அவன் நடத்தும் விதமும் அவர் மீது அவன் வைத்திருக்கும் அன்பும் தான் அவளை முதலில் ஈர்த்தது. அவளது அண்ணன் கூட அவளது அம்மாவை இப்படியெல்லாம் தாங்கி அவள் பார்த்ததில்லை. கொஞ்சம் வியப்பாக இருந்தது. அவனது குடும்பமும் அவளுக்கு பிடித்து போனது. மெதுமெதுவாக மனதளவில் அவனுடன் நெருங்கி அவனை ரசிக்க ஆரம்பித்திருந்தாள் அபர்ணா. இவள் அவன் காதலை ஏற்றுக்கொண்ட சில நாட்களிலே இது போன்ற பிரச்சனைகள் வர ஆரம்பித்திருந்தன. அவன் நினைக்கும்படியாக இவள் இருக்க வேண்டும் என நினைக்கிறான் அவன். இவளும் தன்னால் முடிந்ததை செய்யதான் முயல்கிறாள். அவன் தன் அம்மாவை நடத்தும் விதமும் என்னை நடத்தும் விதமும் வேறு வேறாக தான் இருக்கிறது. ஒரு பெருமூச்சை இழந்தது அபர்ணாவுக்கு. எது எப்படி என்றாலும் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறேன் அவனை. என் வாழ்க்கை அவனுடன் தான் அமைய வேண்டும். பார்க்கலாம், திருமணத்துக்கு பின் மாறக்கூடும் அவன். எந்த நிலையிலும் அருண் என்னை விட்டு கொடுக்க மாட்டான். யோசித்தபடியே உறங்க முயன்றாள் அவள். 2 நாள் கடந்திருக்க அஸ்வினியின் உடல் நலம் கொஞ்சம் தேறி இருந்தது. அன்று காலையில் அவளுக்கு டிஸ்சார்ஜ். அவள் பெங்களூரில் தங்கியிருப்பது ஒரு ஹாஸ்டலில். அதனால் மருத்துவமனையில் இருந்து நேராக பரத் வீட்டுக்கு செல்வதாக முடிவாகி இருந்தது. 2 நாள் நம்ம வீட்டிலேயே தங்கிடுங்க அங்கிள், அஸ்வினியும் ரெஸ்ட் எடுக்கட்டும். பரத் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் அப்பா. இல்லப்பா, ஃப்ளைட்ல ஊருக்கு போயிடுறோம். இவ அம்மா இத்தனை நாள் இவளை பார்க்காம இருந்ததே ஜாஸ்தி. பாவம் அங்க தவிச்சுக்கிட்டு இருக்கா என்றார் அவர். கடைசியில் அன்று இரவு விமானத்தில் டிக்கெட்டுகளை புக் செய்திருந்தான் பரத். காலையில் பரத் மருத்துவமனைக்கு வந்து அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்வதாக ஏற்பாடு. அன்று காலையில் திடுக்கென விழித்து கொண்டாள். மருத்துவமனையில் இருந்து உறங்கிக் கொண்டிருந்த அபர்ணா. உடல் முழுவதும் வியர்த்து போயிருந்தது அவளுக்கு. அருகில் உறங்கிக் கொண்டிருந்தான் அஸ்வினி. கனவா? இது எப்படி? இப்படி ஒரு கனவு? வேண்டாம், இது வலித்து விட வேண்டாம். இறைவா, இது வேண்டாம். படப்படுத்தது அவள் உள்ளம். பாத்ரூமுக்குள் நுழைந்து தண்ணீரை முகத்தில் அள்ளி அள்ளி அடித்து கொண்டாள். வந்தது கனவு போலவே தோன்றவில்லை. ஏதோ கண் முன்னே நடந்ததை போல் கொலை நடுங்கியது அவளுக்கு. வெறும் கனவுதானே, இதற்கு ஏன் இப்படி பதறுகிறாய்? அவள் அறிவு சொன்னாலும் மனம் கேட்கவில்லை. குட் மார்னிங் அங்கிள். பாத்ரூமுக்கு வெளியே பரத்தின் குரல் கேட்க படாரென கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள் இமை கொட்டாமல் அவன் முகத்தையே பார்த்தபடி நின்று விட்டாள் சில நொடியில். மார்னிங் அபர்ணா என்றான் அவன். அவள் முகத்தில் பரவி கிடந்த தீயிலை பார்த்தபடியே. குட் மார்னிங் என்றாள் அவள். கொஞ்சம் சுதாரித்து இடம் வளமாக தலையசைத்துக் கொண்டு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டாள் அபர்ணா. ஏதோ ஒரு குழப்பத்தில் அவள் இருக்கிறாள் என புரிந்த போதும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை பரத். 1/2 மணி நேரம் கடந்திருக்க அவனது காரில் அவனது வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் 4வரும். அபர்ணா மட்டும் தீராத யோசனையுடனே. வீட்டு வாசலுக்கு வந்து நின்றது கார். அவனுக்குள்ளே வார்த்தையில் வெளிப்படுத்த முடியாத பரபரப்பு எழுந்தது நிஜம். பின்னர் அவள் முதலாக வீட்டுக்கு வருகிறாள் என்றால்